பிரதர். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குட் மார்னிங் பிரதர். ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். கேட்கலாம் சிஸ்டர். சிவ் பாபா, பரந்தாமம், ஆத்மா, பரமாத்மா, டிராமா எல்லாத்தையும் ஒரு இதுனா அப்படியே ஒரு சின்ன ஞாபகப்படுத்திப்போம். ஓகே சிஸ்டர். சரி, ஆரம்பிக்கலாம். எனக்கு முதல்ல இன்னைக்கு அப்பா கூட வரதானே கொடுத்திருந்தாரு சிஸ்டர். வாக்கியத்தை உருவாக்கி கூடிய சாவி உங்க கையிலேயே நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. எவ்வளவு வேணுமோ, எப்படி வேணுமோ, என்ன வேணுமோ இப்பவே இந்த சங்கம யுகத்திலேயே சேமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மகா வாக்கியங்களை கேட்போம். அதுக்குரிய நாள் 4/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக அளிக்கிறார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து கொண்டே இருங்கள். இந்த தானத்தினால் சத்கதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பாப்பா கொடுத்துருக்காங்க. நீங்க தந்தை உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினத்தை கொடுத்திருக்காரு. பிறகு நீங்க அந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்யணும். இதன் மூலமா தான் சத்கதி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். கேள்வி கேக்குறாங்க, எந்த புதிய வழி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது? பதில், வீட்டிற்கு செல்வதற்கான வழி மற்றும் சொர்க்கத்திற்கான வழி தந்தை மூலமாக இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களாகிய நம்மளுடைய வீடு சாந்திதாமம், சொர்க்கம் தனி, சாந்திதாமம் தனியாகும். இந்த புதிய வழி உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்போது கும்பகர்ணனின் தூக்கத்தை விடுங்கள், கண்களை திறங்கள், தூய்மையாகுங்கள் என நீங்கள் கூறுகிறீர்கள். தூய்மையாகினால்தான் வீட்டிற்கு போக முடியும் அப்படின்னு அப்பா பதில் சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்ப உங்களுக்கு வழி கிடைச்சிருக்குது. எந்த வழி? வீட்டிற்கு போவதற்கான வழி, சொர்க்கத்திற்கு போவதற்கான வழி தந்தை மூலமா தான் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. சாந்திதாமம் உங்களுடைய வீடாகும். சாந்திதாமம் தனி, சொர்க்கம் தனி அப்படிங்கிற இந்த விஷயத்த இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து கும்பகர்ண உறக்கத்திலிருந்து இப்ப விழிப்படைங்க. இப்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்ணை திறங்க, விழிப்படைங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்க அப்படின்றாரு. ஏன்னா தூய்மை ஆகணும். இப்ப தூய்மையானதான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்றத சொல்றீங்க அப்படின்னு இருக்காரு. சரி, பாடல். விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. பகவான் வாக்கு மனிதர்களையோ அல்லது தேவதைகளையோ பகவான் என்று கூற முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கென்று சாக்கார வடிவம், சரீரம் இருக்கிறது. இதை பாபா புரிய வைத்து இருக்கிறார். யார தேவதைகளையோ மனிதர்களையோ சொல்ல முடியாது. மற்றபடி அவங்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவிற்கு சாக்கார வடிவமும் இல்லை, சூட்சும ரூபமும் இல்லை. ஆகவேதான் அவருக்கு சிவபரமாத்மாய நமக என்று கூறப்படுகிறது. ஞானக்கடல் அவர் ஒருவரே. எந்த மனிதருக்குள்ளும் ஞானம் இருக்க முடியாது. எதை பற்றிய ஞானம்? படைப்பவர் மற்றும் படைப்பு, முதல் இடை கடை, ஆத்மா மற்றும் பரமாத்மா. ஞானம் யாருக்குள்ளும் இல்லை. ஏ மனப்பெண்களே, ஏ பக்திகளே, விழித்தெழுங்கள் என தந்தை எழுப்புகிறார். அனைவரும் ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் பகவானை நினைக்கிறார்கள். அனைத்து மணப்பெண்களும் ஒரு மணவாளனை நினைக்கிறார்கள். அனைத்து பிரியதர்ஷினிகளாகிய ஆத்மாக்களும் பரம்பிதா பரமாத்மாவை பிரியதர்ஷினி நினைக்கிறது. அனைவரும் சீதைகள். ராமர் ஒரே ஒரு பரமாத்மா தான். ராமர் என்ற வார்த்தை ஏன் கூறப்படுகிறது சொல்றீங்களா பிரதர்? இல்ல, வாசிங்க சிஸ்டர். ராமர் என்ற வார்த்தை ஏன் கூறப்படுகிறது? ராவண ராஜ்யம் அல்லவா? எனவே அவனுடன் ஒப்பிடும்போது ராமராஜ்யம் என கூறப்படுகிறது. ராமர் தந்தை அவரை ஈஸ்வரன் என்று கூறுகிறார்கள், பகவான் என்றும் கூறுகிறார்கள். அவருடைய உண்மையான பெயர் சிவன். இப்போது புதிய யுகம் வரப்போகிறது, விழித்தெழுங்கள் என கூறுகிறார். பழையவை அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மகாபாரத போருக்கு பிறகு சத்யுகம் ஸ்தாபனையாகிறது. மேலும் லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருக்கும். பழைய கலியுகம் முடிந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் குழந்தைகளே, கும்பகர்ண தூக்கத்தை விடுங்கள், இப்போது கண்களை திறங்கள், புதிய உலகம் வந்து கொண்டிருக்கிறது என பாபா கூறுகிறார். புதிய உலகத்திற்கு சொர்க்கம் சத்யுகம் என்றும் கூறப்படுகிறது. இது புதிய வழியாகும். இந்த வீடு அல்லது சொர்க்கத்திற்கு போவதற்கான வழி யாருக்கும் தெரியவில்லை. சொர்க்கம் தனி, ஆத்மாக்கள் வசிக்கும் இடம் சாந்திதாமம், அது தனியாகும். நீங்கள் ராவண ராஜ்யத்தில் அழுக்காகி விட்டீர்கள், இப்போது விழித்து கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார். சொல்லலாம் சிஸ்டர். பகவான்
பகவான்னு தேவதைகளுக்கு சொல்ல முடியாது, மனிதர்களுக்கு சொல்ல முடியாது. சிவன், சிவ பரமாத்மா அவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு தான் சாக்கார சரீரமும் கிடையாது, ஆக்கார சரீரமும் கிடையாது. ஆனா தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கு இல்லையா அப்படின்னு இருக்காரு. அடுத்து இங்க இப்ப எங்க போகணும், உங்களுக்கு வழி கிடைச்சிருக்குது, சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்துக்கு போறதுக்கான வழி கிடைச்சிருக்குது. அப்ப நீங்க அங்க போறதுக்கான முயற்சி செய்யணும், தூய்மையாகாம போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், கும்பகர்ண உறக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா கேள்வி பதில சொல்லியிருந்தாருல, அதை சொல்லியிருக்காரு. கும்பகர்ண உறக்கத்துல இருந்து விழிப்படைங்க. இப்ப தூய்மையானாதான் வீட்டுக்கு போக முடியும். 2 விதமான வழி கிடைச்சிருக்குது, சொர்க்கத்துக்கு போகணும், சாந்திதாமம் போகணும். சாந்திதாமம் உங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி, ஓகே சிஸ்டர். இச்சமயத்தில் ஒருவர் கூட தூய்மையான ஆத்மாவாக இருக்க முடியாது. புண்ணிய ஆத்மா என கூற மாட்டார்கள். மனிதர்கள் தான் புண்ணியங்கள் செய்கிறார்கள். ஆனால் தூய்மையான ஆத்மா யாரும் இல்லை. இங்கே கலியுகத்தில் தூய்மையற்ற ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், சத்தியுகத்தில் பரிசுத்த ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் சிவபாபா எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என கூறுகிறார்கள். சிவபாபா எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என கூறுகிறார்கள். இது தூய்மையாக இருப்பதற்கான விஷயமாகும். இச்சமயம் தந்தையே குழந்தைகளாக உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக அளிக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் அளித்து கொண்டே இருந்தால் 5 விகாரங்களின் கிரகச்சாரம் விலகி போகும் என கூறுகிறார். தூய்மையாகி சுகதாமத்தில் சென்று விடுவீர்கள். 5 விகாரங்களில் முதல் நம்பரில் இருப்பது காமம். அதை விட்டு விட்டு தூய்மையாகுங்கள். ஓ பதித்த பாவனா, எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கூறுகிறார்கள். தூய்மை இல்லாதவர்களுக்கு விகாரி என்று கூறப்படுகிறது. இந்த சுக துக்கத்தின் விளையாட்டு பாரதத்தில்தான். பாபா பாரதத்தில்தான் சாதாரண உடலில் பிரவேசிக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறையும் கூறுகிறார். இவர்கள் அனைவரும் பிராமணிகள், பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசுகள். நீங்கள் அனைவரும் தூய்மையாவதற்கான வழியை கூறுகின்றீர்கள். பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரிகள் விசாரத்தில் ஈடுபட முடியாது. பிராமணர்களாகிய உங்களுக்கு இது ஒரு பிறவிதான். தேவதா வர்ணத்தில் நீங்கள் 20 பிறவிகள் எடுக்கிறீர்கள். வைசிய சூத்திர வர்ணத்தில் 63 பிறவிகள். பிராமண வர்ணத்தில் இது ஒன்றே கடைசி பிறவியாகும். இதில் தான் தூய்மையாக வேண்டும். தூய்மையாகுங்கள் என பாபா கூறுகின்றார். பாபாவின் நினைவு மற்றும் யோக சக்தியினால் விகர்மங்கள் எரிந்து போகும். இந்த ஒரு பிறவி தூய்மையாக வேண்டும். சத்தியுகத்தில் யாரும் தூய்மையற்றவர்களாக இருக்க முடியாது. இப்போது இந்த கடைசி பிறவியில் தூய்மையான 21 பிறவிகள் தூய்மையாக இருக்கலாம். சொல்லுங்க. இப்ப பிராமணர்களின் பிறவி உங்களுக்கு இந்த ஒரு பிறவிதான். நீங்க இதன் மூலமா 20 பிறவிகள் தேவதா வர்ணத்தை எடுக்கிறீங்க. அடுத்த 63 பிறவிகள் எங்க மனித வம்சத்துல, அதாவது பக்தி மார்க்கத்துல எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொர்க்கத்துல 20 பிறவி தேவதைகளாகவும் சாதாரண மனிதர்களா 63 பிறவியும் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தம் 84 பிறவி, 20 பிறவி தேவதைகளா, மனிதர்கள் 63, பிராமணர்களின் பிறவி ஒரு பிறவி தான். இப்ப நீங்க விகாரத்துல ஈடுபட முடியாது. ஏன்னா நீங்க பிரஜாபிதா பிரம்மாவின் குமாரகுமாரிகளா இருக்கீங்க, சகோதர சகோதரிகளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க தூய்மையாகிறதுனுடைய விஷயம்தான் உங்களுக்கு 20 பிறவிகள் தேவதா வர்ணத்துல உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அழிவற்ற ஞான ரத்தினங்கள் கிடைச்சிருக்குது உங்களுக்கு, அதை தானம் செய்துகிட்டே இருக்கணும். தானம் செய்தீங்கன்னா கிரகச்சாரம் விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூய்மை, இங்கே தூய்மையாகணும், அந்த விஷயம்தான் அதிகமா சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே. அடுத்து ராமராஜ்யம் ராவணராஜ்யம்னு மேல சொல்லியிருந்தார் இல்லையா? ராமராஜ்யம்ன்றது இது அந்த தேவதைகளின் ராஜ்யத்தான் ராமராஜ்யம் சொன்னாரு. ராவணராஜ்யம்ன்றது 5 விகாரங்களுக்கு உட்பட்டு தவறு செய்த சாதாரண மனிதர்களின் விஷயம் அப்படின்றத 63 பிறவிகளா சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சூப்பர். இந்த வைசிய சூத்திர பிறவிகளை சொல்றாரு. சொல்றாரு. தூய்மை இழந்து விட்டீர்கள், ஆகவேதான் அழைக்கிறீர்கள். யார் தூய்மை இல்லாதவர்களாக மாற்றியது ராவணன் அசுர வழிதான். ராவணனின் அசுர வழிதான். என்னை தவிர வேறு யாரும் குழந்தைகளாகி உங்களே ராவண ராஜ்யத்திலிருந்து துக்கத்திலிருந்து விடுவிக்க முடியாது. அனைவரும் காம சிதையில் அமர்ந்து எழுந்து கிடக்கின்றனர். நான் தான் ஞான சிதையில் அமர வைக்க வேண்டி இருக்கிறது. ஞான தண்ணீரை ஊற்ற வேண்டி இருக்கிறது. அனைவருக்கும் சத்கதி அளிக்க வேண்டி இருக்கிறது. யார் நன்கு படிக்கிறார்களோ அவர்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. மற்றவரும் சாந்திதாமத்திற்கு செல்கிறார்கள். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் மட்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் சத்கதி
இருக்கிறது. மற்ற அனைவருக்கும் கதி அல்லது முக்தி கிடைக்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இப்போது தந்தையாகிய என்னை மட்டும் நினையுங்கள். மன்மனா பவ என்ற வார்த்தை இப்போது பிரசித்தமாக இருக்கிறது. எந்த ஒரு தேகதாரியையும் பகவான் என்று கூற முடியாது. இது பகவான் வாக்கு. ஆத்மாக்கள் ஒரு உடலை விட்டு இன்னொன்று எடுக்கிறது. சில நேரத்தில் பெண், சில நேரத்தில் ஆணாக மாறுகிறது. பகவான் ஒருபோதும் பிறப்பிறப்பு சக்கரத்தின் விளையாட்டில் வருவது இல்லை. இது நாடகப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிறவியை போல இன்னொரு பிறவி இருக்காது. பிறகு உங்களுடைய இந்த பிறவி மீண்டும் கிடைக்கும் போது இதே நடிப்பு, இதே தோற்றத்தை மீண்டும் எடுப்பீர்கள். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஓகே, சொல்லலாம். இங்க இப்ப காம சீதையெல்லாம் மறந்துட்டீங்க, அதனாலதான் கருப்பா மாறி போயிட்டீங்க, எரிஞ்சு போயிட்டீங்க எல்லாரும். இப்ப தந்தை வந்து உங்களை ஞான சீதையெல்லாம் அமர்த்துறேன், இப்ப இந்த ஞான தண்ணீரை ஊத்தும் போது நீங்க வெள்ளையா மாறிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கருப்பா மாறிட்டீங்கன்னா தூய்மையற்றவர்களா மாறிட்டீங்க மொத்தமா காம சீதையில ஏறி. தந்தை இப்ப ஞான சீதையில ஏற்றும் போது தூய்மையானவர்களா மாறிடுறீங்க, அதாவது தேவதைகளா மாறிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இது ஒரு நிச்சயிக்கப்பட்ட நாடகம். ஆத்மா ஆண் பெண் சரீரம் மாறி மாறி ஒவ்வொரு பிறவியிலையும் மாறி மாறி எடுக்குது. ஒரு பிறவில இருந்த நடிப்பு இன்னொரு பிறவில எடுக்க முடியாது. ஆனா முழுமையா 84 பிறவிகள் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டிராமா மட்டும் ரிப்பீட் ஆகுது. ஒவ்வொரு பிறவிலையும் நீங்க என்னென்ன நடிப்பு நடிச்சீங்களோ அதெல்லாம் அந்த நடிப்பினுடைய பாகம்லாம் ஆத்மாலே பதிவாய் இருக்குது. அதுபடி அடுத்த கல்பத்திலையும் அதே தோற்றம் அதே சரீரத்துல நீங்க வரும்போது அதே பார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். இது ஒரு நிச்சயிக்கப்பட்ட நாடகம், உருவாக்கப்பட்ட நாடகம், 5000 வருஷ டிராமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிறவி போல இன்னொரு பிறவி இருக்காது. உங்களுடைய பிறவி மீண்டும் கிடைக்கும் போது இதே நடிப்பு இதே தோற்றத்தை மீண்டும் எடுப்பீர்கள். ஆமா, ஆமா. இந்த பார்ட் இப்ப பண்ணிருக்கோம் இல்லையா பிராமணர் பிறவியில, நம்ம அடுத்த கல்பத்துல பிராமண பிறவி எப்ப எடுக்கிறோமோ அப்பதான் அந்த பார்ட் பண்ணுவோம். அது போலதான் ஒவ்வொரு பிறவியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கல்பத்துல இதே நேரம் இன்னைக்கு இதே டைம்ல நம்ம 2 பேரும் உட்காந்து இதே போல வச்சுப்போம். இனி அடுத்த கல்பத்துலாம் இது படி வரும் அப்படின்னு நமக்கு அப்பா புரிய வைக்கிறாங்க. ஆமா. ஸ்ரீகிருஷ்ணருக்கு சத்தியுகத்தில் எந்த சரீரம் கிடைத்ததோ அது மீண்டும் அங்கேயே சத்தியுகத்தில் ஆரம்பமாகும் போது கிடைக்கும். அந்த ஆத்மா இப்போது இங்கே இருக்கிறது. நாம் அவ்வாறு மாறுவோம் என்பதை இப்போது நீங்கள் அறிகிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணின் தோற்றம் துல்லியமாக இவ்வாறு கிடையாது. லட்சுமி நாராயணன் தோற்றம் துல்லியமாக இவ்வாறு கிடையாது. ஆமா, போட்டோல இருக்கிறது மாதிரி கிடையாது சிஸ்டர். இப்ப உருவாக்கி இருக்காங்க இல்லையா போட்டோ, நம்மகிட்ட இருக்கு இல்லையா லட்சுமி நாராயணன் போட்டோ, அது போலவே இருப்பாங்க சத்தியுகத்துல அப்படின்னு கிடையாது. இது ஒரு மாடல் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா இதை விட அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓ, இவ்வாறு கிடையாது. மீண்டும் அவ்வாறே முன் போலவே மாறுவார்கள். மீண்டும் அவ்வாறே முன் போலவே மாறுவார்கள். இந்த விஷயங்களை புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நல்ல விதமாக யாருக்காவது புரிய வைத்தீர்கள் என்றால் 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிந்து கொள்வார்கள். மேலும் ஒவ்வொரு பிறவியிலும் பெயர் ரூபம் தோற்றம் வெவ்வேறாக இருக்கிறது என புரிந்து கொள்வார்கள். இப்போது இது இவருடைய கடைசி 84வது பிறவியின் தோற்றமாகும். எனவேதான் நாராயணனின் தோற்றத்தை கிட்டத்தட்ட இவ்வாறு காண்பிக்கிறார்கள். இல்லை என்றால் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. மம்மா பாபா தான் இவ்வாறு லட்சுமி நாராயணனாக ஆகிறார்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். இங்கேயோ 5 தத்துவங்களும் தூய்மையாக இல்லை. இந்த சரீரம் அனைத்தும் அசுத்தமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் சரீரம் கூட தூய்மையாக இருக்கிறது. கிருஷ்ணரை மிக அழகானவர் என்று கூறுகிறார்கள். இயற்கையான அழகு இருக்கின்றது. இங்கே வெளிநாட்டில் மனிதர்கள் வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு தேவதை என்று கூற முடியாது. இங்கே வெளிநாட்டில் மனிதர்கள் அழகாக வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு தெய்வீக குணங்கள் இல்லை. தெய்வீக குணங்கள் இல்லை. ஆமா, இருந்தாலும் விகாரத்தால ஜென்மம் எடுத்திருக்காங்க, எல்லாமே இருக்குது இல்லையா, மொத்தமாவே தமோ பிரதானமா இருக்காங்க. இவங்களை எப்படி தேவதைன்னு சொல்ல முடியும்? வெள்ளைன்னு ஒரு உதாரணம் சொல்றது எதுக்குன்னா ஆத்மாவுக்கு சொல்லக்கூடிய விஷயம், தேகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. சரிங்க சிஸ்டர். ஆனால் அவர்களுக்கு தேவதை என்று கூற முடியாது. மனிதர்கள் வெள்ளையாக இருந்தாலும், அதாவது பாக்குறதுக்கு வெள்ளையா இருந்தாலும் தேவதைன்னு கூற முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் இல்ல. எனவே பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு. இதன் மூலம் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை சம்பாதிக்கிறீர்கள். எண்ண முடியாத அளவிற்கு வைரம் வைடூரியங்கள் செல்வம் இருக்கிறது. அங்கே வைர வைடூரியங்களின் மாளிகை இருக்கிறது. இப்போது அது அனைத்தும் அறிந்து விட்டது. நீங்கள் எவ்வளவு பணக்காரர்களாக மாறுகிறீர்கள்.
21 பிறவிகளுக்கு அளவற்ற செல்வம், ஆத்ம உணர்வு உடையவராக மாற வேண்டும். நாம் ஆத்மா இந்த பழைய உடலை விட்டு இப்போது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். இப்போது பாபா அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகள் முடித்தாயிற்று. இப்போது மீண்டும் தூய்மையாக வேண்டும், பாபாவை நினைக்க வேண்டும். இல்லை என்றால் விசாரணைக்கான நேரமாகும். தண்டனைகள் அடைந்து வீட்டிற்கு திரும்பி போவார்கள். கணக்கு வழக்கை அனைவரும் முடிக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் காசியில் சென்று கிணற்றில் குதித்து தண்டனையை அனுபவித்தனர். இருப்பினும் யாரும் முக்தியை பெறவில்லை. அது பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம். இதில் தற்கொலை செய்ய வேண்டிய அவசியமில்லை, அது தற்கொலையாகும். இருப்பினும் முக்தியை பெற வேண்டும் என்ற பாவனை இருக்கிறது. ஆகவே பாவங்களின் கணக்கு வழக்கு முடிந்து மீண்டும் ஆரம்பமாகிறது. இப்போது யாரும் காசி கல்வெட்டு இறப்பதற்கான கடினமான துணிவை வைத்தாலும் முக்தியோ ஜீவன் முக்தியோ கிடைக்காது. தந்தை தவிர இது யாரும் ஜீவன் முக்தியை அளிக்க முடியாது. ஆத்மாக்கள் வந்து கொண்டு சொல்றீங்களா பிரதர்? சொல்லிடுறேன் சிஸ்டர். ஃபேன் சவுண்ட் மட்டும் குறைச்சு வைங்க சிஸ்டர். என்னது? ஃபேன் சவுண்ட் சிஸ்டர். கிச்சன்ல. ஓகே சரிங்க சிஸ்டர். சரி, ஏதோ குஸ்குஸ்ன்னு சவுண்ட் கேட்டே இருக்குது. சரி ஓகே சிஸ்டர். என்னது 84 பிறவிகள் சக்கரம் இப்ப முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு டிராமா முடிஞ்சாச்சு. இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும். முழுமையா தூய்மை அடையல அப்படின்னா நீங்க தர்மராஜபுரியில தண்டனை அடைய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதனாலதான் தந்தை நினைவுல அமர்ந்து தூய்மை ஆயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்தி மார்க்கத்துல கூட காசி கல்வெட்டு எல்லாம் விழுந்து தண்டனை அடைஞ்சீங்க, அதன் மூலமா முக்தி ஜீவன் முக்தி பதவியே கிடைக்கும் அப்படின்னு. அங்க எந்த ஒரு பலனும் கிடைக்கல. இப்பதான் உங்களுக்கு தந்தை கிடைச்சிருக்காரு. இப்பதான் நீங்க தூய்மையாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிராமா இப்பதான் முடிவடையுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். இப்பதான் நீங்க தர்மராஜபுரி தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா தந்தையை நினைவு செய்தாகணும், தூய்மையாகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பிறகு எப்படி திரும்பி போவார்கள்? தந்தை தான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளித்து அனைவரையும் திரும்பி அழைத்து செல்வார். சத்தியத்தில் மிக சில மனிதர்களே இருக்கிறார்கள். ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை. ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. சத்தியுகத்தின் ஆயுள் நீண்டதாக இருக்கிறது. துக்கத்தின் விஷயம் எதுவும் இல்லை. ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கிறார்கள். பாம்பை போன்றாகும். அதற்கு மரணம் என்று கூற முடியாது. துக்கத்தின் விஷயமும் கிடையாது. இப்போது நேரம் முடிந்து விட்டது. இந்த உடலை விட்டு இன்னொன்றை எடுக்க வேண்டும் என புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளாக நீங்கள் இந்த உடலில் இருந்து விடுபடுவதற்கான பயிற்சியை இங்கேதான் செய்ய வேண்டும். நாம் ஆத்மாக்கள் இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு புது உலகத்தில் வருவோம், புதிய உடலை எடுப்போம் என பயிற்சி செய்யுங்கள். ஆத்மா 84 உடலை எடுக்கிறது என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் 84 லட்சம் என கூறிவிட்டனர். பாபாவையோ எண்ண முடியாத அளவிற்கு கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறார் என கூறிவிட்டனர். இதற்குத்தான் தர்மத்தை நிந்தித்தல் என கூறப்படுகிறது. மனிதர்கள் தூய்மையான புத்தியில் இருந்து முற்றிலும் அழுக்கான புத்தி உடையவராகி விட்டனர். இப்போது பாபா உங்களை தூய்மையான புத்தி உடையவராக மாற்றுகிறார். சொல்றீங்களா? இல்ல 84 பிறவிகள் தான் உங்களுக்கு மொத்தமாவே. ஆனா மனிதர்கள் என்ன சொல்லிட்டாங்க? 84 லட்சம் பிறவிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் மொத்தமா தூய்மை இல்லாத புத்தி உடையவர்களா மாறிட்டாங்க. தந்தை வந்து உங்களை தூய்மையான புத்தி உடையவரா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 84 லட்சம் பிறவினா தந்தைய கல்லிலும் முள்ளிலும் கூட சொல்லிட்டாங்க இல்லையா அப்படின்றத சொல்றாரு. அதாவது ஆத்மா ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு ஜீவராசியா பிறந்து வந்து 84 லட்சம் பிறவி எடுத்துதான் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதான் இப்பெல்லாம் எண்ணவே முடியாது, இப்பெல்லாம் நினைவு செய்யவும் முடியாது இல்லையா அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. 84 பிறகுதான் உங்களுக்கு இருக்கிறார் என கூறிவிட்டனர். இதற்கு தான் தர்மத்தை நிந்தித்தல். தர்மத்தை நிந்தித்தல் என்னன்னு அப்பா புரிய வைக்கிறாங்க. சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதான் தர்மத்தை நிந்திச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழுக்கான புத்தி உடையவராகி விட்டனர். இப்போது பாபா உங்களை தூய்மையான புத்தி உடையவராக மாற்றுகின்றார். நினைவினால் தூய்மையான புத்தி உடையவர் ஆகிறீர்கள். இப்போது புதிய யுகம் வருகிறது என பாபா கூறுகின்றார். அதனுடைய அடையாளம் இந்த மகாபாரத யுத்தமாகும். இது அதே அணுகுண்டு மழை யுத்தமாகும். இதில் பல தர்மங்கள் அழிந்து ஒரு தர்மம் உருவாகியது என்றால் நிச்சயம் பகவான் இருப்பார் அல்லவா? இங்க கிருஷ்ணர் எப்படி வர முடியும்? ஞானக்கடல் நிராகாரா அல்லது கிருஷ்ணரா? கிருஷ்ணருக்கு இந்த ஞானம் இருக்காது. இந்த ஞானம் மறைந்து போகிறது. பிறகு பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். பூஜைக்குரியவராகிய நீங்களே பூஜாரி ஆகிறீர்கள். கலைகள் குறைந்து கொண்டே போகிறது, ஆயிலும் குறைகிறது. ஏனென்றால் போகிகளாக விடுகிறீர்கள். அங்கே யோகிகளாக இருக்கிறார்கள்.
யாரையாவது நினைவு செய்து யோகத்தில் இருப்பார்கள் என்பது கிடையாது. அங்கே தூய்மையாகத்தான் இருக்கிறார்கள். கிருஷ்ணரை கூட யோகேஸ்வரன் என்கிறார்கள். இச்சமயம் கிருஷ்ணருடைய ஆத்மா பாபாவுடன் யோகா செய்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணருடைய ஆத்மா இச்சமயம் யோகேஸ்வரராக இருக்கிறது. சத்தியத்தில் யோகேஸ்வரர் என்று கூற மாட்டார்கள். அங்கே இலவசனாகிறார். எனவே கடைசியில் பாபாவை தவிர எந்த மனிதரையும் நினைக்காத அளவிற்கு நம்முடைய மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். சரீரம் மற்றும் பழைய உலகத்தில் இருந்து பற்றுதலை விலக்க வேண்டும். சன்னியாசிகள் பழைய உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் வீடு வாசல் போன்றவற்றில் இருந்து பற்றுதலை விலக்குகிறார்கள். பழைய உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் வீடு வாசல் போன்றவற்றில் இருந்து பற்றுதலை விலக்குகிறார்கள். பிரம்மத்தை ஈஸ்வரன் என புரிந்து கொண்டு அதனுடன் யோகம் வைக்கிறார்கள். தன்னை பிரம்மஞானி தத்துவ ஞானி என கூறுகிறார்கள். நாம் பிரம்மத்தில் கலந்து விடுவோம் என நினைக்கிறார்கள். இது அனைத்தும் தவறு என பாபா கூறுகிறார். நான் கூறுவதே சரியான அவ்வளவுதான் பிரதர், பேரம் முடிஞ்சிருச்சு. நான் கூறுவதே சரியானது, என்னைத்தான் சத்தியமானவர் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுங்க பிரதர். அதாவது சன்னியாசிகள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசம் செய்யறாங்க, வீடு வாசலை விட்டுறாங்க, பற்றுதலை விட்டுட்டு போறாங்க இல்லையா? அப்பதான் அது எல்லைக்குட்பட்ட சன்னியாசம். கூடவே பிரம்மத்தை தான் பகவான் நினைச்சிட்டு அந்த பிரம்ம தத்துவத்தோட யோகா செய்யறாங்க. இது முற்றிலும் தவறாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. பிரம்ம தத்துவம்ன்றது அந்த வீட்டோட யோகம் வச்சீங்கன்னா என்ன மாதிரி பாவ கர்மங்கள் அழியும்? பக்கத்துல வரைக்கும் போயிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு சரியான விஷயம் கிடைக்கல, புரிதல் இல்லை அப்படின்றாரு. அதான் தவறாயிடுச்சு. இப்ப கிருஷ்ணர் தான் கிருஷ்ணருடைய ஆத்மா தான் இப்ப பரமாத்மா தந்தையோட யோகம் வச்சு கிருஷ்ணனா ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிரம்ம பாபா பரமாத்மாவோட அந்த ஆத்மா பரமாத்மாவோட யோகம் செய்யறதுனால விகர்மங்களை விநாசம் பண்ணிட்டு தூய்மையா இருக்குது. தூய்மையான காரணத்தினாலதான் அங்க சத்தியுகத்துல இளவரசனா பிறவி இருக்குது. கிருஷ்ணனை தான் யோகேஸ்வரன் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்றாரு. கிருஷ்ணர் ஆத்மா இங்க யோகம் செய்ததுனால. ஆனா சத்தியுகத்துல கிருஷ்ணரா பிறவி எடுக்கும் போது யோகம் செய்துட்டு இருக்காரு அப்படின்னு இல்லை அப்படிங்கிறார். அவர் இயற்கையாவே அந்த ஆத்ம உணர்வுல இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க சிஸ்டர். அப்ப யோகம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் இளவரசர் ஆயிட்டாரே. இது சன்னியாசிங்க செய்யறது எல்லைக்குட்பட்ட சன்னியாசம். பற்றுதலை விட்டுட்டு போயிடுறாங்களே, வீடு வாசலை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா தந்தை செய்யறது எல்லையற்ற சன்னியாசம். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து விஷயங்களையும் மறந்துருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? மொத்தமாவே இந்த உலகத்துல இருந்து விடுபட்டு பரந்தாமத்துக்கே அழைச்சிட்டு போயிடுறாரு இல்லையா? எல்லாம் ஆத்மா உணர்வுல இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆத்மா இருங்க, ஆத்மாவாவே இருங்க, ஆத்மாவையே பாருங்க, ஆத்மா உலகத்திலே வாழுங்க, ஆத்மா உலகத்துல வசிக்க கூட தந்தையோடயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் கொடுத்த ஞானத்தையே சிந்தனை செய்யுங்க, அவர் சொல்லி கொடுத்த ஸ்ரீமத் படியே இங்க வாழ்க்கையில் நடங்க அப்படின்னும் போது முழு உலகமே மாறி போயிருச்சு இல்லையா நமக்கு? இது எல்லையற்ற சன்னியாசம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க சும்மா பழைய உலகத்துல இருந்துட்டு வீடு வாசலை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. அதான் எல்லைக்குட்பட்ட சன்னியாசம்னு அவங்கள சொல்லியிருக்காரு சிஸ்டர். நினைவு யாத்திரை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். ஞானம் மிகவும் எளிது. ஆத்ம அபிமானியாக மாறுவதில் தான் கடின உழைப்பு தேவை. எந்த தேகத்தினுடைய நினைவும் வரக்கூடாது. இது பூதத்தின் நினைவு, பூத பூஜை என பாபா கூறுகிறார். நான் ஆசிரியராக இருக்கிறேன், நீங்கள் என்னை நினைக்க வேண்டும். இந்த கண்களால் பார்த்து கொண்டு இருந்தாலும் புத்தியால் பாபாவை நினைக்க வேண்டும். பாபாவின் டைரக்ஷன் பாருங்க, அதான் சொல்லியிருக்காரு பாருங்க, கண்கள் தேகத்தை பார்த்துட்டு இருந்தாலும் என்னை நினைவு செய்யணும் அப்படின்னு இருக்காரு. இப்ப யாரையா தேகத்தை பார்த்தோம்னா அது பூதங்களை பாக்குறது மாதிரி. ஏன்னா சரீரம் எல்லாம் பஞ்சபூதங்களால ஆனது இல்லையா? 5 விதமான இயற்கையால ஆன சரீரம். அதான் பூதங்களை பாக்குறதுக்கு சமம். நீங்க தேகம், உங்க கண்ணு தேகத்தை தான் பார்க்கும். தேகத்தை பார்த்தாலும் தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப தந்தையை நினைவு செய்யும் போது எதிரில் இருக்கவங்களா ஆத்மான்னு பாக்குறது இன்னும் ஈஸியா இருக்கும். அதுக்காக அதை சொல்லிட்டு இருக்காரு அப்பா. சரிங்க. பாபாவை புத்தியால் நினைக்க வேண்டும். பாபாவின் டைரக்ஷன் படி நடந்தால் தர்மராஜின் தண்டனையிலிருந்து விடுபடலாம். தூய்மையான தண்டனைகள் முடிந்து போகும். தூய்மை ஆனால் 2 நாளைக்கு முறையில சொல்லியிருந்தாரு, பார்வை உங்களுக்கு மாறணும் அப்படின்னு. பார்வை மாறலைன்னா ஊனமா பிறக்க வேண்டியது இருக்கும் அடுத்த பிறவி அப்படின்னு. ஆமா, அவலட்சணமா ஆயிடுவீங்க பார்வை மாறலைன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சர்வ லட்சணங்களும் நிரம்பிய தந்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் அப்படின்னு சொல்றாரு. தூய்மையானால் தண்டனைகள் முடிந்து போகும். மிகப்பெரிய குறிக்கோளாகும். பிரஜைகளாவது மிகவும் எளிது. அதிலும் பணக்கார பிரஜை ஏழை பிரஜையாக யார் மாற முடியும் என அனைத்தையும் புரிய வைக்கிறார். கடைசியில் உங்களுடைய புத்தியின் தொடர்பு அப்பா மற்றும் வீட்டில் இருக்க வேண்டும். நாடகத்தில் நடிகர்களின்
நடிப்பு முடியும் போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என புத்தியில் தோன்றுவது போல் ஆகும். நாடகத்தில் நடிகர்களின் நடிப்பு முடியும் போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என புத்தியில் ஞாபகம் வரும் இல்லையா? இப்ப சினிமா ஆக்ட்ரஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க நடிப்பு முடிஞ்சுன்னா வீட்டுக்கு போகணுன்ற என்ன வரும் இல்லையா உங்களுக்கு? அதே போல உங்களுக்கு இங்க 84 பிறவிங்கிற நாடகம் முடிஞ்சாச்சு. இப்ப வீட்டுக்கு போகணுன்ற என்ன வரணும் உங்களுக்கு? வீட்டுக்கு போறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறது. எல்லையற்ற விஷயமாகும். எல்லைக்கு உட்பட்ட வருமானம், எல்லைக்கு அப்பாற்பட்ட வருமானமாகும். சிறந்த நடிகர்களின் வருமானம் நிறைய இருக்கிறது அல்லவா? இல்லறத்தில் இருந்தாலும் புத்தியோகத்தை அங்கே வையுங்கள் என பாபா கூறுகிறார். அங்கேனா அந்த பரந்தோமத்தில் ஆத்மா பார்க்கறத வைங்கன்னு சொல்றாங்க. அங்கே ஒருவருக்கொருவர் மணப்பெண் மணவாளன், இங்கே ஒருவர் மணப்பெண் மணவாளன், இங்கேயும் அனைவரும் ஒரு மணவாளனுடைய மணப்பெண்கள். இப்ப பக்தி மார்க்கத்துல சொல்றாரு. சொல்றாரு ஒருவருக்கொருவர் மணப்பெண் மணவாளன். அல்ல சத்தியமா கலியுகமா இருக்கலாம், மேபி. ஆமா, இருக்கலாம். அனைவரும் ஒரு மணவாளனுடைய மணப்பெண்கள். அவரைத்தான் அனைவரும் நினைக்க வேண்டும். அதிசயமான பயணி அல்லவா? அனைத்து துக்கத்திலிருந்து விடுவித்து சத்கதிக்கு அழைத்து செல்வதற்காக இச்சமயம் வருகிறார். அவருக்கு உண்மையிலும் உண்மையான மணவாளன் என்று பெயர். அங்கே ஒருவர் இன்னொருவரின் சரீரத்தை விரும்புகின்றனர். அது தேக உணர்வின் யோகமாகும். அது பூதங்களை நினைவாகிவிட்டது. மனிதர்களை நினைத்தல் என்றால் பஞ்சபூதங்களை இயற்கை நினைத்தல் என்பது பொருள். இயற்கை மறந்து என்னை நினையுங்கள் என பாபா கூறுகிறார். கடின உழைப்பு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது அல்லவா? தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். யாரையாவது பழி வாங்குதல் என்பது கூட அசுர குணமாகும். சொல்றீங்க பிரதர், வாசிக்கணுமா? அதான் தேகத்தையும் நினைவு செய்யறதே என்னன்னு சொல்றாரு. பூதங்களை நினைவு செய்யறது அப்படின்னு சொல்லி இருக்காரு. மணவாளன்றது இங்க பரமாத்மா மட்டும்தான். ஆத்மாக்கள் எல்லாருமே மணப்பெண்கள். அதாவது பரமாத்மா மட்டும்தான் ராமர், மற்ற எல்லாருமே சீதைகள், ஆத்மாக்கள் சீதைகள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரே ஒரு மணவாளன் தான் உங்களை இந்த துக்கத்துல இருந்து விடுவிச்சு அந்த சுகத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். ஓகே, கூட்டிட்டு போக வந்துட்டாரு. ஒருவர் தான் வந்து அனைத்து மணப்பெண்களையும் கூட்டிட்டு போறாரு. இதை எதுக்கு கம்பேர் பண்ணா? அந்த காலத்துல துவாபர யுகத்துல வந்து பெண்கள் வந்து வரும்போது யாரு கூட வேணாலும் அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க கணவன் வீட்டுல இருந்து. ஆனா திரும்ப கணவன் வீட்டுக்கு போகும்போது அவரு வந்தா மட்டும்தான் இவங்க வருவாங்க. அனைத்து மணப்பெண்களையும் வந்து கூட்டி போக வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. வழிவாங்க விஷயம் கிடையாது. அந்த அத்வைத பிளவுபடாத தேவதா தர்மத்தை சிவபாபாவை தவிர வேறு யாரும் உருவாக்க முடியாது. நோதனவாசி தேவதைகளுக்கு பரிஸ்தா என கூறலாம். இத்தனையும் பிராமணர்களே நீங்களே பிறகு பரிஸ்தாவாக மாறுவீர்கள். பிறகு வீட்டிற்கு திரும்பி செல்வீர்கள். பிறகு புது உலகிற்கு வந்து தெய்வீக குணங்களை உடைய மனிதர்கள், அதாவது தேவதைகளாக மாறுவீர்கள். இப்போது சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தை ஆகவில்லை என்றால் எப்படி சொத்து அடைவீர்கள்? இந்த பிரஜாபிதா பிரம்மா மற்றும் அம்மா தான் லட்சுமி நாராயணன் ஆகிறார்கள். எங்களுடைய ஜெயின தர்மம் அனைத்தையும் விட பழமையானது என உங்களிடம் சொல்லுங்க. பிரம்மா மம்மா தான் நாளைக்கு லட்சுமி நாராயணன் ஆக போறாங்க. இப்ப பிரம்ம குமாரிகள் ஆகாம எப்படி உங்களால அந்த ஆசையை அடைய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப பிரம்ம குமாரிகள் ஆகணும், சொல்லக்கூடிய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். ஸ்ரீமத்தை முழுமையா ஃபாலோ பண்ணி யோகம் வச்சு தூய்மையாகணும். முழுமையா தூய்மையாகும் போது அந்த லட்சுமி நாராயணன் பதவி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க 2 பேர் லட்சுமி நாராயணன் ஆக போறாங்க. அடுத்து நீங்களும் அவங்க பின்னாடி போகணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். தாரணை பண்ணணும், கடைபிடிக்க வேணும். அவங்க லட்சுமி நாராயணன் அடுத்த பிறகு சத்தியத்துல வரப்போற அவங்களும் இப்ப வந்து தெய்வீக குணங்களை தாரணை பண்ணி கடின உழைப்பு செஞ்சிட்டு இருக்காங்கிறத புரிய வைக்கிறாங்க அப்பா. ஆமா, அத்வைத பிளவுபடாத தேவதா தர்மத்தை சிவபாபாவை தவிர யாரும் உருவாக்க முடியாது. ஓகே, அடுத்து தர்மவாசி. தேவதா பழமையானது. உங்களிடம் ஜைனர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள் இப்பொழுது உண்மையில் ஆதிதேவ் பிரம்மாவைத்தான் மகாவீர் என்கிறோம். பிரம்மாவும் அவங்க வழிபடுறவங்க யார வழிபடுவாங்கன்னா மகாவீர் ஜெயந்தின்னு கொண்டாடுவாங்க இல்லையா ஜெயினர்கள். அதான் பாபா சொல்லிட்டு இருக்காரு. மகாவீர்னு சொல்றது இந்த ஆதி தேவனை தான் சொல்லணும் அப்படின்றது. சரிங்க சிஸ்டர். அவங்க வந்து பிரம்மாவைத்தான் மகாவீர் ஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க. பிரம்மா தான். ஆனால் யாரோ ஜைன முனிவர் வந்து மகாவீர் என பெயர் வைத்து விட்டார்.
இப்போது நீங்கள் அனைவரும் மகாவீர் அல்லவா? மாயாவை வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் சக்திசாலி ஆகிறீர்கள். நீங்கள் உண்மையிலும் உண்மையான மகாவீரணிகள். உங்களின் பெயர் சிவசக்தி. சிங்கத்தின் மீது சவாரி செய்கிறீர்கள். மற்ற மகாரதிகள் யானையின் மீது சவாரி செய்கிறார்கள். யோக பலத்தினால் நீங்கள் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்கின்றீர்கள். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். இது பழைய உலகம் என ஆத்மா கூறுகிறது. இதுவே எல்லையற்ற சந்நியாசமாகும். இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக வேண்டும். மேலும் சக்கரத்தை புரிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். அச்சா அதாவது ஜெயின மதத்துல ஒரு மிகப்பெரிய கொள்கை என்ன அப்படின்னா, சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும் அப்படிங்கறதான். புலன் ஒழுக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய 5 கர்மேந்திரியங்களை நீங்க அடக்கி ஆளக்கூடிய சக்தி இருக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய கொள்கை, ஜெயின தர்மத்தின் கொள்கை. அது கூட நம்ம எங்க இருந்து போனது, நம்ம இங்க சுயராஜ்ய அதிகாரியா வாழ்ந்ததுனாலதான், நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஞானம் கேட்டதுனால அந்த மகாவீர் அந்த மாதிரி போயிருந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. துவாபர யுகத்துல அவங்களுக்குன்னு ஒரு பார்ட் இருக்குது இல்லையா, அதுபடி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். மகாவீர் சொல்லியிருக்காரு. ஆனா யாரோ ஒரு முனிவர் பேர் வச்சுட்டாரு மகாவீர்னு. ஆனா உண்மையால மகாவீரணிகள் நீங்க தான். மாயையின் மீது வெற்றி அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம எப்ப சுயராஜ்ய அதிகாரியா இருப்போமோ அப்பதான் மாயையின் மீது வெற்றி அடைவோம் அப்படிங்கறதா விஷயம் இங்க. சரியா? அதனாலதான் அது குறிப்பிட்டு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், இப்ப இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை முடிச்சுட்டீங்க. இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணியா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முழுமையாக காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கப்பா. தர்மராஜரின் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு எந்த தேகத்தையும் நினைக்க கூடாது. இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். அசரீரியாவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். தூய்மையாக வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஆமா, அதாவது பார்வையை மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேகத்தை யாரையும் நினைவு செய்யக்கூடாது. தேகத்தை பார்த்துட்டு இருந்தாலும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய பயிற்சி இருக்கணும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யறதுக்கான பயிற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செய்யணும். உடம்புல இருந்து அந்த ஆத்மா பிரிச்சு எடுத்து பரந்தாமத்துல கொண்டு போய் வைக்கிற அந்த பயிற்சி அடிக்கடி செஞ்சுட்டே இருங்க அப்படிங்கிறாரு. ஆமா. முக்தி மற்றும் செகண்ட் பாயிண்ட், முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை அனைவருக்கும் கூற வேண்டும். இப்போது நாடகம் முடிய போகிறது. வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த நினைவின் மூலம் எல்லையற்ற வருமானத்தை சேமிக்க வேண்டும். என்ன சிஸ்டர் சொல்லுங்க மறுபடியும். முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை அனைவருக்கும் கூற வேண்டும். இப்போது நாடகம் முடிய போகிறது. வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த நினைவின் மூலம் எல்லையற்ற வருமானத்தை சேமிக்க வேண்டும். வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு செல்ஃப் புருஷார்த்தத்துக்கு சொல்லியிருக்காரு. மற்றவங்களுக்கு, மற்ற ஆத்மாக்களுக்கு தொடர்புல வர்றவங்களுக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லிக்கிட்டே இருக்கணும்ங்கிறாரு. 2 புருஷார்த்தத்துக்கு சொல்லியிருக்காரு. அப்பா வரதானம் சொல்றாங்க. ஒரு நொடியின் பந்தயத்தின் மூலம் முழு கல்பத்தின் அதிர்ஷ்டத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறந்த பாக்கியசாலி ஆவீர்களாக. இந்த சங்கமத்தின் சமயத்தில் என்ன வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பாக்கியத்தை அமைத்துக் கொள்ள முடியும் என்ற வரதானம் இந்த சங்கமத்தின் சமயத்திற்கு கிடைத்துள்ளது. ஏனெனில் பாக்கிய விதாதா தந்தை தங்களது அதிர்ஷ்டத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய சாவியை குழந்தைகளின் கையில் கொடுத்திருக்கிறார். கடைசியாக இருப்பவரும் வேகமாக சென்று முதல் நம்பரில் வர முடியும். ஆனால் சேவைகளின் விஸ்தாரத்தில் சுயத்தின் ஸ்திதியை ஒரு நொடியில் சாரஸ்வரூபம் ஆக்குவதற்கான அபியாசம் மட்டும் செய்யுங்கள். இப்பொழுதே ஒரு நொடியில் மாஸ்டர் விதையாகி விடுங்கள். உத்தரவு கிடைத்தது என்றால் அவ்வாறே செய்வதற்கு நேரம் பிடிக்க கூடாது. இந்த ஒரு நொடியின் பந்தயத்தின் மூலம் முழு கல்பத்திற்கான அதிர்ஷ்டத்தை அமைத்துக் கொள்ள முடியும். ஆமா, இப்ப சங்கம யுக சமயம், இப்பவே உங்களுடைய பாக்கியத்தை அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ எல்லா பாக்கியத்தையும் இப்பயே உருவாக்கக்கூடிய சமயம். அப்படிப்பட்ட வரதானம் இந்த சங்கம யுகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப பாக்கிய விதாத்தா தந்தையே உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அந்த பாக்கிய விதாத்தா தந்தை உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறதுக்கான சாவிய இப்பவே உங்க கையில கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அதற்கான பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்த நீங்க இப்ப செய்யணும். அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு?
உத்தரவு கிடைத்தது இல்ல இல்ல என்றால் அதுக்கு முன்னாடி. கடைசியாக ஆமா இருப்பவரும் கரெக்ட் கொண்டு சிஸ்டர். முதல் நம்பர்ல வர முடியும். அதாவது லாஸ்ட்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல வர முடியும். சாவி கொடுத்துருக்காரு இல்லையா உங்களுக்கு பாக்கியத்தை உருவாக்கிக்கிறதுக்காக. இப்ப லாஸ்ட்ல இருக்கவங்களும் ஃபர்ஸ்ட்ல வர முடியும், நம்பர் 1 ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அப்படின்றது லாஸ்ட் ஆமா லாஸ்ட் டு ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லியிருக்காரு. இப்படி வர முடியும். இப்ப நீங்க இதற்காக என்ன பயிற்சி செய்யணும் அப்படின்னா, சேவையின் விஸ்தாரத்துல நீங்க போறீங்கனாலும் உடனே சுயஸ்திதியில சார ரூபத்துல வர்றதுக்கான அபியாசம் செய்யுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பிரதர். விஸ்தாரத்துல போனாலும் இப்ப நம்ம சேவை செஞ்சுட்டே இருக்கோம்ல சிஸ்டர், ம். எந்த உணர்வுல இருந்து சேவை செஞ்சுட்டு இருக்கோம்? தேகம்ங்கிற உணர்வுல இருந்து சேவை செஞ்சுட்டு இருக்கோமா, ஆத்மாங்கிற உணர்வுல இருந்து சேவை செஞ்சுட்டு இருக்கோமா, அப்பாவுடைய கருவிங்கிற உணர்வுல இருந்து சேவை செய்துட்டு இருக்கோமா? அப்பாவுடைய கருவி ஆத்ம உணர்வுல இருக்கும், ஆனா செய்யறது வந்து தேகம் தான். ஆனா சொல்லுவோம் அடிக்கடி தேக உணர்வுல போயிட்டு வருவோம். அதுக்கு மட்டுமே கவனம் கொடுத்துட்டே இருங்க. எப்போ ஆத்ம உணர்வுல இருந்து சேவை செய்றீங்களா, அதுதான் அந்த அபியாசம். பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேவையின் விஸ்தாரத்துல நிறைய ஞானம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஆத்ம உணர்வுல இருக்கதான் சாரம், பரமாத்மா நினைவுல இருக்கதான் சாரம். நடந்துட்டு இருக்குது டிராமா எவ்வளவு சூப்பரா நடந்துட்டு இருக்குன்றது பாத்தீங்களா, அதுதான் சாரம். ஆனா உள்ள இவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு பாத்தீங்களா, சன்னியாசிகளை பத்தி, அதை பத்தி, இதை பத்தி, மகாவீரை பத்தி, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், 84 பிறவியில் சக்கரம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் விஸ்தாரம். ஆனா நீங்க சார ரூபத்துல இருக்கீங்களா, அதற்கான பயிற்சி மட்டும் செய்துட்டே இருங்க. உங்களுடைய சுயஸ்திதி, உங்களுடைய மனோநிலை எப்போ ஆத்ம உணர்வுல இருக்குதா அப்படிங்கிறது தான் அந்த பயிற்சி. இதுக்கு மட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு நொடியில மாஸ்டர் விதை ஆகணும் அப்படிங்கிற உத்தரவு கிடைச்ச உடனே, கட்டளை கிடைச்ச உடனே டக்குன்னு உங்களால ஆத்ம உணர்வுக்கு வர முடியுமா? அப்படிப்பட்டவங்க தான் ஒரு நொடியில பாஸ் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. முழு கல்பத்துக்கான பாக்கியமும் அந்த ஒரு நொடியில தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த ஒரு நொடியில நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க விஸ்வ மகாராஜா மகாராணியா மாறிடுவீங்க. அதான் சொல்றாரு பாபா. ஏற்கனவே 2 பேர் அப்படி ஆயிட்டாங்க. அடுத்து இருக்கு இல்லையா 6 பதவி, அதுக்கும் முடிவு இருக்கு இல்லையா. ஒரு முறை நம்ம அந்த சத்திய ராஜ்யத்துல முதல்ல அந்த 9 லட்சத்துல போயிட்டோம்னா 84 பிறவிகளும் முழுமையான சுகத்தை அனுபவிக்க முடியாது டிராமால. அதுக்காக பாபா அப்படி சொல்றாரு. 9 லட்சம்ன்றது எங்க இருக்குதுன்னு பாருங்க, இங்க 800 கோடிங்கிறது எங்க இருக்குதுன்னு பாருங்க. 84 பிறவிகளும் அந்த 9 லட்சம் ஆத்மாக்களும் மிக உயர்ந்த நிலையில தான் இருப்பாங்க. மிக உயர்ந்த நிலையில பெருசா கஷ்டப்படக்கூட மாட்டாங்க. கலியுகத்துல கூட நல்ல சுகமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியான வாழ்க்கை கூட வாழ்வாங்க. இப்ப எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அந்த கஷ்டங்கள்லாம் அந்த 9 லட்சம் ஆத்மாக்கெல்லாம் அனுபவிக்கவே மாட்டாங்க. கஷ்டங்கள் இருக்கும், இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அத சொல்றேன். அதான் முழு கல்பத்துக்கான பாக்கியத்தை இப்பயே உருவாக்கிக்குங்க, அந்த ஒரு நொடியில இருக்குது அப்படின்றத சொல்றாரு அப்பா. சரிங்க சிஸ்டர். அதாவது 9 லட்சத்துல ஆரம்பிக்கிற சத்தியகம் வந்து 2 கோடியில முடியுது. அந்த 2 கோடியில ஆரம்பிக்கிற சத்தியகம் திரும்ப 33 கோடியில திரேதாயத்துல முடியுது. இந்த 33 கோடி ஆத்மாலும் முழு கல்பத்திலயும் அவ்வளவா வந்து சிரமப்பட மாட்டாங்க, இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்பா நமக்கு சலுகை கொடுக்குறாங்க. அதுலயும் அந்த 9 லட்சம் ஆத்மாக்கள் மிக உயர்ந்த நிலையில தான் இருப்பாங்க. அதுக்காக சொல்றேன். 33 கோடிங்கிறதையும் அந்த ஆவரேஜ் பாருங்களேன். 33 கோடிங்கிறது அந்த 9 லட்சம்ன்றது எங்க இருக்குதுன்னு பாருங்க. அத கம்பேர் பண்ணி பாத்துங்க. சரிங்க சிஸ்டர். ஓகே, சரி வாசிங்க. சொல்றாங்க, இரட்டை சேவை மூலம் சக்திசாலி வாயு மண்டலத்தை அமைத்தீர்கள் என்றால் இயற்கை அடிமையாகிவிடும். இயற்கை அடிமையாக்குறதுக்கு இரட்டை சேவை செய்யணுங்க. இரட்டை சேவை செய்யும் போதுதான் சக்திசாலி வாயு மண்டலத்தை அமைக்க முடியும். இரட்டை சேவைனா என்னன்னா அப்பாவோட இணைந்த சிவசக்தி சுரூபம். அப்படியும் இருக்கு, அப்படியும் எடுத்துக்கலாம் சிஸ்டர். மனம் மற்றும் வார்த்தையின் சேவை ரெண்டையும் சொல்லுவார் அப்பா. மனம் மற்றும் வார்த்தை. மனதின் மூலமா சக்காஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்யுங்க. வார்த்தைகள் மூலமா அன்பா பேசக்கூடியது, ஞானம் கொடுக்கக்கூடியது, இனிமையா பேசக்கூடியது. அப்போ ஒரு கவர்ச்சி ஏற்படும் இல்லையா உங்கள் மீது. அது அந்த இரட்டை சேவையின் மூலம் சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்குங்க அப்படிங்கிறார். நாம இனிமையா பேசும்போது அவங்களும் அமைதி அடைவாங்க இல்லையா. நாம அன்பா பேசும்போது அவங்களும் அன்பின் சொரூபமா ஆவாங்க இல்லையா. ஒரு இணக்கம் வரும் இல்லையா. அவங்களுடைய மனநிலை நம்ம மனநிலை மாறி இருக்கும். நம்மகிட்ட சக்தி இருக்கும்போது அவங்களுடைய மனநிலை மாறும்போது அவங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன்ஸும் இந்த முழு உலகத்தையும் அந்த சுத்தி இருக்க வாயுமண்டலத்தை மாற்றும் இல்லையா. அதுக்காக சொல்றாரு அப்பா, இரட்டை சேவை செய்யுங்க அப்படின்னு. அப்ப சக்திசாலியான வாயுமண்டலம் உருவாகும், அதன் மூலமா இயற்கையும் அடிமையாகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ம். சரி. இயற்கை அடிமையாக்குறதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு அருமையான யுக்தி கொடுத்துருக்காங்க. ரெட்டை ம். அதாவது அது இங்கே அது இருக்கும்போது மன புத்தியும் நமக்கு வந்து ஏகாகிரதா அடையும் இல்லையா? ஒரு சேவை செய்யும்போது அதெல்லாம் ஃபீல் பண்ணணும் சிஸ்டர். நம்ம அந்த வாயுமண்டலம் எப்படி இருக்குது, நம்ம என்ன மாதிரி நிலைமையில இருக்கோம், வைப்ரேஷன்ஸ் மாறுதா மாறலையா அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோமே, பாபா இப்படி சொல்றதெல்லாம் நமக்கு வர்ணிக்கும் போதெல்லாம் நமக்கு அது அழகா தோணும் நமக்கு. எப்படி எப்படிலாம் யோசிச்சிருக்காரு பாரு அப்படின்னு. நம்மள அப்படியே ம். அப்படி எப்பவும் ஸ்கேன் பண்ணது மாதிரியே இருப்பார் போலயே அப்பா அப்படின்ற மாதிரியே இருக்கும். அப்பா இங்க முன்னில சொல்றதெல்லாம் நம்ம அங்க பிராக்டிகல் அனுபவம் செய்து பார்க்கும்போது அதுவே பெரிய குஷி தான் நமக்கு. அதான் அனுபவங்களின் சேவை செய்யுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அவ்வியத்தவாணியில கூட. ஆமா. ஒரு முறை அனுபவம் பண்ண வச்சுட்டீங்கன்னா வாழ்க்கையில என்னைக்குமே அந்த விஷயத்த மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு. ஆமா. அதுதான் இந்த அனுபவ சேவை செய்யுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். அவ்யக்த சமிக்கை ஏகாந்த பிரியர் ஆகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருமுக நிலையை கடைபிடியுங்கள். ஏகாந்த பிரியர் ஆகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருமுக நிலையை கடைபிடியுங்கள். அநேக விருட்சங்களின் கிளைகள் ஒரே ஒரு சந்தனத்தின் மரம் ஆகிவிட்டது. 2-4 தாய்மார்கள் கூட ஒரு இடத்தில் ஒன்றாக இருக்க முடியாமல் இருப்பார்கள் என்று ஜனங்கள் கூறுவார்கள். மேலும் இங்கு தாய்மார்கள் அனைவரும் இப்பொழுது முழு உலகத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு கருவியாக இருக்கிறார்கள். தாய்மார்கள் வேற்றுமையில் ஒற்றுமையை எடுக்க வந்துள்ளார்கள். தேசங்கள் பலவிதம், மொழிகள் பலவிதம், கலாச்சாரம் பலவிதம், ஆனால் நீங்கள் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டு வந்து உள்ளீர்கள் அப்படின்னு தாய்மார்களுடைய மகிமை அப்பா பாடுறாங்க. மனிதர்கள் என்ன சொல்லுவாங்களாம், 2-4 பேர் சேர்ந்திருந்தா கூட இவங்க எப்படி ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ஆனா இப்ப தாய்மார்கள் கருவியா இருக்காங்க, இந்த முழு உலகத்திலயும் ஒற்றுமையே கொண்டுட்டு வர்றதுக்கான கருவியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்க. தேசங்கள் பலவிதமா இருக்கலாம், மொழிகள் பலவிதமா இருக்கலாம், கலாச்சாரம் கூட பலவிதமா இருக்கலாம், ஆனா இப்ப வேற்றுமையில ஒற்றுமையை கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்க இல்லையா, அநேக விருட்சங்களின் கிளைகள் சந்தன மரமா ஆகியிருக்குது அப்படின்னு. சந்தன மரத்தை கிளைகள் ஒரே ஒரு சந்தனத்தின் மரமாகி விட்டது அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஆமா, சந்தன மரங்கிறது அவருதான் எப்பவும் வாசனை வீச முடியும், நம்ம தான் அப்பப்ப. இல்ல, அது வந்து மரத்தின் உதாரணம் தான் சிஸ்டர். அது வந்து சந்தன மரத்துக்குன்னு தனியா விதையெல்லாம் இருக்காதாம். 2 வேரும் சேரும் போறது ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேரோ விதைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இடம் இல்லாம 2 மரத்துக்கு இடையில தான் வளர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சிஸ்டர். அதான் பாப்பாங்க சொல்றாரு. என்ன விஷயம் கரெக்டா புரியுது எனக்கு. சரி, ஓகே சிஸ்டர். இந்த கிளைகள் இருக்குது இல்லையா, கிளைகள்ன்றது ஒவ்வொரு தர்மத்திலயும் இருக்குது பாத்தீங்க இல்லையா. ஒவ்வொரு தர்ம பிதாக்கள் பின்னாடியும் போயிருப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு தர்மம், கிறிஸ்தவ தர்மம், முஸ்லிம் தர்மம், அந்த தர்மம் ஒவ்வொரு தர்மத்திலையும் இப்ப தாய்மார்கள் எங்க போயிருந்தாலும் இப்ப பாபாவோட ஞானத்தை கேட்டு இப்ப பிராமணர்களா மாறிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அதுல. அதான் ஒவ்வொரு கிளைகளின் ஒவ்வொரு விருட்சத்தின் கிளைகள் இப்போ சந்தன மரமா மாறி இருக்குது அப்படின்னு. 2-3 தாய்மார்கள் ஒன்றா சேரும்போது எப்படி ஒன்னா இருப்பாங்கன்னா, அவங்க பேசுற விஷயம் வந்து தேகாபிமானம், வெளிநோக்கு பார்வை. இங்க நம்ம பேசுறது வந்து முகமா பேசுறதுனால நமக்கு எந்த விதமானது அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, வேற்றுமை வர்றதுக்கு. அதனால வேற்றுமை எடுத்து வந்துடும் அப்படின்னு நம்மள வந்து அப்பா வேற்றுமை அப்படின்னா தேக ரீதியான வேற்றுமை. இங்க ஆத்ம ரீதியான ஒற்றுமை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள், ஒரு பாபாவின் குழந்தைகள் அப்படிங்கிற உணர்வு வரும்போது ஒற்றுமை வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி. மரத்தை பத்தி பாப்போம் என்னன்னு. கூகுள்ல பண்ணி பார்த்தாலும் தெரியும் அந்த சந்தனத்தை அப்பா எப்படி இங்க கம்பேர் பண்ணிருக்காங்கன்னு. ஓகே சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்பா.